ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கம்ப்யூட்டர் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சிஸ்டமோ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பார்க்கும்போது பிளாக் ஸ்க்ரீன் தான் வரும். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அந்த பிளாக் ஸ்க்ரீனுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அதை சரி பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஒரு 10 நாள் 20 நாள் 1 மந்த் சிஸ்டம் ஆஃபில் வச்சுட்டு திரும்ப ஆன் பண்ணும்போது சிஸ்டம் ஒரு கரெக்டாக ஆன் ஆகாது. அது ஒரு பிளாக் ஸ்க்ரீனோட தான் நிற்கும். அப்போ நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இது எதனாலன்னு தெரியலையே, நம்ம எதுவுமே பண்ணல, சும்மா ஆஃபில் தான் வச்சுருந்தோம், ஆனால் சிஸ்டம் பிளாக் ஸ்க்ரீனில் இருக்கே, என்னன்னு புரியலேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இப்போ எப்படி நம்ம அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் CPU ஆன் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா CPUவில் பவர் லைட் எரியுது. ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம CPU இந்த மாதிரி பெட் டைப்பாக வச்சுக்கணும். பெட் டைப்பாக வச்சுட்டு சிஸ்டமுக்கு பின்னாடி நம்ம ப்ளக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, மெயின் ப்ளக்கு கொடுத்துருக்க இடத்துல ஒரு ஃபேன் ரன் ஆகும். இந்த ஃபேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃப்ரீக்வெண்ட்டாக ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இந்த ஃபேன் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளோட பவர் சர்க்யூட் யூனிட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். பவர் சர்க்யூட் யூனிட்னா SMPS அப்படின்னு சொல்லுவாங்க சிஸ்டமில். இந்த SMPSல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது CPUக்கு மேலே ஓடிட்டுருக்க இந்த ஃபேன் ஒழுங்காக ரன் ஆகிட்டுருக்கா, அதே மாதிரி கரெக்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதே ஸ்பீடில் ஓடிட்டுருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா CPUலேயும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, SMPSலேயும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அடுத்து என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் பண்ணிடணும். இப்போ சிஸ்டம் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. சிஸ்டம் ஆஃப் பண்ணி முடித்தோன்னே இந்த ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா இதான் ஹார்ட் டிஸ்க்கு. இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் நம்ம OS பூட் பண்ணும்போது இதில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டோரும் எல்லா மெமரி இதில் ஸ்டோர் ஆகும். அதாவது நம்ம ஒரு பாட்டு வச்சுருந்தாலோ படம் வச்சுருந்தாலோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலோ எல்லாமே இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் 2 கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று இந்த சிவப்பு கலரில் பட்டையாக வருது பார்த்தீங்களா, இந்த பேர் இந்த கேபிளுக்கு பேர் சாட்டா கேபிள். இந்த சாட்டா கேபிள் மூலமாக தான் ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய டேட்டா மதர் போர்டுக்கு ஷேர் ஆகும். அஸ் வெல் அஸ் மதர் போர்ட்லேருந்து இருக்கக்கூடிய டேட்டா ஹார்ட் டிஸ்க்கு ஷேர் ஆகும். இதுக்கு பேர் முன்னாடி பஸ் கேபிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பஸ்ஸில் எப்படி நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோமோ, திரும்ப போன இடத்துலேருந்து அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு திரும்ப வருவோமோ, அதே மாதிரி டேட்டா சைமல்டேனியஸாக இங்கேருந்து பை டைரெக்ஷனலாக இங்கேருந்து மதர் போர்டுக்கும் போகும். அஸ் வெல் அஸ் மதர் போர்ட்லேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஹார்ட் டிஸ்க்குக்கும் வரும். இதுக்கு அந்த மெத்தடுக்கு தான் இந்த கேபிளை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேபிளையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து இங்கே கேபிளுக்கு பேர் சாட்டா பவர் கேபிள் அப்படின்னு சொல்லி பேர். இந்த சாட்டா பவர் கேபிள் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் டிஸ்க்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக இந்த சாட்டா கேபிள் யூஸ் பண்ணி நம்ம பவர் கொடுப்போம். ஸோ இது ரெண்டே இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சிஸ்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ மதர் போர்டு மட்டும்தான் இப்போதைக்கு நம்மள்கிட்ட இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ மதர் போர்டில் இப்போதைக்கு எந்த டிவைஸும் கனெக்ட் ஆகலை. ஒன்லி கீபோர்டு மவுஸ் பின்னாடி USB போர்ட்டில் கீபோர்டு மவுஸு, மானிட்டர் போர்ட்டில் VGA போர்ட்டில் மானிட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் தான் இப்போ கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் சிஸ்டம் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ சிஸ்டம் ஆன் பண்ணியாச்சு. ஹார்ட் டிஸ்க்கை ஃபஸ்ட்டு அன்பிளக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்குறோம் சிஸ்டம் ரன் ஆகுதான்னு சொல்லிட்டு. இப்போ CPU ஃபேன் ரன் ஆகிட்டு இருக்குது. அப்படி இருந்தும் இங்கே மானிட்டருக்கு எந்த பவர் சப்ளையும் வரல. அதே மாதிரி தான் இது இருக்குது. மானிட்டர் ஆன் ஆகாமல் தான் பிளாக் ஸ்க்ரீனோட தான் இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டிய யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா RAM, அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இதில் 2 ஸ்லாட்டில் 2 RAM போட்டிருக்காங்க. இது ஒரு RAM, இது ஒரு RAM. 2 ஸ்லாட்டில் 2 RAM நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ரேமாக ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம் கையில். இது ஒரு 2 GB RAM. இதை நான் கழட்டி எடுத்துட்டேன். அதே மாதிரி அடுத்த ஸ்லாட்டில் இன்னொரு RAM இருக்குது. அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ 2 ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய 2 ரேமையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 ரேமை ஸ்லாட்டை விட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்குறோம். இப்போ வித்தவுட் ரேம் நீங்கள் போர்டை ரன் பண்ணும்போது இப்போ என்னோடய போர்டில் ஸ்பீக்கர் இல்லை. ஸ்பீக்கர் இல்லாதனால அந்த சவுண்டு வரல. ஸ்பீக்கர் ஃபெசிலிட்டியோட உள்ள போர்டாக இருந்துச்சுனாக்கா நேரம் பீப் சவுண்டு வரும். ஸோ ரேம் இல்லாதப்போ பீப் சவுண்டு வந்துச்சுன்னா மதர் போர்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதில் ஸ்பீக்கர் ஃபெசிலிட்டி இல்லை, அதனால் இதில் எனக்கு சவுண்ட் கேட்கல. ஸோ இப்போ மறுபடியும் ஒவ்வொரு ரேமாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஸ்லாட்டை ஒரு ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் கூட நம்ம வச்சு இந்த ஸ்லாட்டை நல்லா க்ளீன் பண்ணி விடணும்.
க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்மள்ட்ட ப்ளோவர் டைப்பில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். இந்த ஸ்லாட்டை வந்து இந்த மாதிரி ஹேர் ட்ரையர்லாம் ப்ளோவர் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுருலாம். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரேம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரேமை வந்து நம்ம வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ப்ரஷ் வச்சும் க்ளீன் பண்ணலாம். இல்லை வீட்டில் வந்து நம்ம சின்ன பிள்ளைங்க வந்து எரேசர் வச்சுருக்காங்க இல்லையா, ஸ்கூல் எரேசர், பென்சில் எரேசர் வச்சுருப்பாங்க. அந்த எரேசர் வச்சும் இந்த கம்பியாக இருக்க இடத்த இந்த ஸ்லாட்டை வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன்ஸை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுருணும். எந்த அழுக்கும் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்லாட்டில் வந்து எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய 2 ரேமை வந்து உடனே மாட்டிடுவாங்க. அப்படி மாட்டக்கூடாது. ஏன்னா எந்த ஸ்லாட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேம் எடுத்துகிட்டு போய்ட்டு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரேமை வந்து கழட்டி மாட்டிட்டோம். இதெல்லாம் முடித்தோன்னே இப்போ ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து நிற்கிது. இந்த எரர் மெசேஜுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் டிஸ்க்கை கழட்டி விட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா, அதனால் வந்து இந்த எரர் மெசேஜ் வருது. இப்போ ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணோம்னா பூட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ரேம் வந்து நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரேம் நல்லா ஸ்லாட்டில் உட்காந்துருந்துச்சு, நல்லா மாட்டியாச்சு. இப்போ இதையும் போட்டு நம்ம செக் பண்ணிடலாம். சிஸ்டம் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லாட் இருக்குது, எம்டி ஸ்லாட்டு. அதில் இப்போ இந்த ரேம் வந்து கரெக்டாக காடி பார்த்து உட்கார வைக்கிறோம். இப்படி வந்து நல்லா ரேமை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டக்குன்னு இந்த மாதிரி சவுண்டு வரணும். இந்த சவுண்டு வந்துச்சுன்னா ரேம் வந்து கரெக்டாக வந்து சீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ 2 ஸ்லாட்லேயே 2 ரேம் போட்டாச்சு பழைய மாதிரியே. இப்போ வந்து சிஸ்டம் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. போர்ட் டிஸ்பிளே வந்துட்டு அடுத்து வந்து பூட் பண்ண சொல்லுது. அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து ரிமூவ் பண்ணி விட்டோம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக பவர் கேபிள் பார்த்து மாட்டிடணும். ஸோ இப்போ ஹார்ட் டிஸ்க்கும் மாட்டியாச்சு. ஏற்கனவே நம்ம ரிமூவ் பண்ண மெத்தட்லேயே வந்து சாட்டா கேபிள் அண்ட் பவர் கேபிள் ரெண்டும் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோஸ் வந்து பூட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற கம்ப்யூட்டர் டிப்ஸ் அண்ட் டுட்டோரியல் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.